Hi dear students. So இதனுடைய previous sectionல நம்ம என்ன பார்த்திருந்தோம், இந்த வீடியோ செக்ஷனுடைய previous sectionல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா composition of a function அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி காம்போசிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபங்க்ஷனை பார்த்தா தெரியணும், அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் மாதிரி நிறைய பேர் அதை யோசிப்பாங்க. பட் அது காம்போசிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்போ வந்து காம்போசிஷனை டிஃபைன் பண்ணலாம், அதில் வந்து ஒரு கோட் வேர்டு ஒன்று கொடுத்துருந்தோம்ல, கேன் யூ ரிமெம்பர் தட்? ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி, அந்த மேலே வந்து ரஃப் ஒர்க்கில் வந்து இப்படி டாக்டர் டிஆர் அப்படின்னு எழுத சொன்னேன். ஸோ இது போல் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது இதனுடைய ரேஞ்ச், அதாவது இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் வந்து எஃப் உடைய டொமைனில் வந்து கண்டெயின் ஆகிருக்கணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா எஃப் காம்போசிஷன் ஜியை டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஓகே, ஸோ யூ மஸ்ட் கீப் திஸ் திங் இன் யுவர் மைண்ட். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நம்ம பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ புதுசாக இன்னும் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து 1 to 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் நம்ம கையில் இருக்கா? எதையாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம 1 to 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவோமா? எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு எடுத்து, இது வந்து x1 ஈக்குவல் டு x2 இப்படி நம்ம வர வச்சோம் அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன செய்வோம், அது என்னதுன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதை நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். இந்த இடத்துல x1 x2ன்றது டொமைனில் இருக்கிற எலமெண்ட், 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட். எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 அப்படிங்கிறது கோ டொமைனில் இருக்கிற 2 எலமெண்ட், அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். இங்கேயும் எக்ஸ் ஒய்ன்றது இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க நம்பர், ஒய் ஆக்சிஸில் இருக்க நம்பர் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு கூடாதுன்றதுக்காக தான் நான் இது மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதினேன். ஸோ இது ரெண்டுமே these 2 elements are present in contained in codomain. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது எப்பன்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக மட்டும், எக்ஸ் ஒய் ஈக்குவலாக மட்டும்தான் இருக்கணும், வேற மாதிரி இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி இருந்தது, இது வந்து எந்த வேரியபிள், இங்கே எம்என்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேவா, அதை 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் ஒரு சில ஆத்தர் வந்து இதை மாதிரியும் ப்ரூஃப் பண்ணுவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. I will take 2 element in the domain. Okay, so this is the domain of the function and this is the codomain of the function. Okay, நல்லா கவனிச்சுவாங்க, this is the codomain and x and y. So these are the 2 elements. அது வந்து a b ன்னு எடுத்துக்கலாம், இல்லை x1 x2 அப்படின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை x1 x2 ன்னு எடுத்துக்கலாம், இல்லை a b ன்னு எடுத்துக்கலாம், இல்லை xy அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது தெரியுதா? x not equal to y, x not equal to y. அதாவது what I am trying to say is x-உம் y-யும் வந்து distinct element, வேற வேற எலமெண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வந்து எஃப். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வந்து எஃப். அப்போ இந்த எக்ஸை வந்து நம்ம எஃப் கிட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒய்ன்ற எலமெண்ட்டையும் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கிட்ட கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கும், எஃப் ஆஃப் ஒய் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒருவேளை எஃப் ஆஃப் எக்ஸும், லிசன் கேர்ஃபுல்லி, எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரே எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இது 2 இடத்துல எழுத மாட்டோம். இது நம்ம எப்படி எழுதுவோம்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஒரே எலமெண்ட், ஒன்று, வேற வேற கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க, வேற வேற கிடையாது, நல்லா வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, எக்ஸும் வந்து இது கூட மேப் ஆயிடுச்சு, அடுத்தது ஒய்யும் இது கூட மேப் ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி சொல்றேன்னா, இதனுடைய எக்ஸோடைய இமேஜும் இதே தான். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல், இது ரெண்டும் ஒன்றுனாக்கா, அடுத்தது இதுக்கும் ஒய்யோடைய இமேஜும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் எஃப் ஆஃப் ஒய், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா, அதனால நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் 1 to 1 அப்படின்னு சொல்லுவீங்களா? இதை 1 to 1 சொல்ல மாட்டோம்ல. இங்கே இருக்கிற
இங்க இருக்கிற இமேஜுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற எலமெண்ட்டுக்கு இப்ப 2 ப்ரீ இமேஜ் இருக்கு. இப்ப இப்படி இருந்துச்சு, இங்க ஈக்குவல்னு இருந்ததுன்னா, இங்க ஈக்குவல்னு இருந்தது அப்படின்னாக்கா இது 1 to 1 கிடையாது. அப்பனா இதுவும் நாட் ஈக்குவல், இதுவும் நாட் ஈக்குவல். இப்படி ப்ரூஃப் பண்ணாலும் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ x is not equal to y. இங்க ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுக்கிறீங்க. இங்க f of x f of y ஈக்குவல் அப்படின்னா அது 1 to 1 கிடையாது. இப்ப பாருங்க, இதை நான் அழைச்சிடுறேன். இது நாட் ஈக்குவல். அப்பனா y உடைய இமேஜ் வந்து கீழே இப்படி வந்துச்சுன்னு அர்த்தம். இப்படின்னா தானே நாட் ஈக்குவல். ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்ப f of x f of y நாட் ஈக்குவல். இப்போ இந்த படத்தை பாருங்க, இட் லுக்ஸ் லைக் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இது 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்றதுக்கு இங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன், எல்லாருக்காகவும் நடத்தல, இது எல்லாருக்குமே புரியாது முதல்ல. ஆனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இது ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இதை நான் நடத்துறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து 1 to 1 ப்ரூஃப் பண்றதுக்கு பெரும்பாலும் தியரிட்டிக்கலா நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். f of x1 is equal to f of x2 இல்லை f of x is equal to f of y. அது எப்போ ஈக்குவலா இருக்கும்னா ஒன்லி when x is equal to y அப்படியா இருக்கணும். இது கூட இன்னொரு கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம நிறைய சம் போட்டிருக்கோம், இது கூட அடிஷ்னலா இன்னொரு கண்டிஷன் வந்து போச்சு அப்படின்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபங்க்ஷன் நம்ம அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இது இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், f1 to 1 ப்ரூஃப் பண்றதுக்கு x is not equal to y, அதாவது I have taken two distinct element in the domain. டொமைன்ல இருந்து ரெண்டு வேற வேற எலமெண்ட் எடுத்திருக்கேன். அதனுடைய இமேஜ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஏரோ மார்க் இது கனெக்ஷன் வந்து இப்படி ஆயிடும், அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாம இல்லாம போயிடும். அப்ப இதுவும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், அதுக்கப்புறம் இதுவும் வந்து டிஸ்டிங்க்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனுக்கான இன்னொரு தியரி. இது 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு தியரி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். f is a function, it is defined from the set a to b. Okay, a to b, and g is another function and it is defined from the set b to c. Listen carefully. So f is a function, it is defined from a to b, and g is the function, it is defined from b to c. Then இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம g composition f, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எலமெண்ட்டை வந்து f கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒரு எலமெண்ட் a என்ற செட்டுக்குள்ள இருந்து, இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் கவனிங்க. இதான் a என்ற செட்டு, இது b என்ற செட்டு, இது c என்ற செட்டு, இங்க f என்ற ஃபங்க்ஷன், இந்த இடத்துல g என்ற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இங்கேருந்து இதுக்கு ஒன்று டிஃபைன் பண்ணணும் நேரா அப்படின்னா அது g composition f. ஸோ ஒரு எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க f கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதனால ஃபர்ஸ்ட் அதை நம்ம எழுதுறோம். அந்த எலமெண்ட்டை நீங்க திரும்ப g கூட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்போ இங்க xன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, xy அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இங்க வந்து f of x இருக்கும், இங்க f of y இருக்கும். ஓகே, so I have hand overed this element to this function. இந்த y என்ற எலமெண்ட்டை f என்ற ஃபங்க்ஷன் கூட ஹேண்ட் ஓவர் பண்றேன், f of x f of y. அதுக்கப்புறம் இந்த f of x என்ற எலமெண்ட்டை g என்ற ஃபங்க்ஷன் கூட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அப்போ இது வந்து g of f of x அப்படின்னு சொல்லலாம், இதையும் g of f of x அப்படின்னு சொல்லலாம். இந்த g of f of x தான் g composition f அப்படின்னு எழுதுறோம். ஓகே, g composition f அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா, ஸோ இப்போ x and y ரெண்டு எலமெண்ட் இருக்கு. ஐ எம் ஹேண்ட் ஓவரிங் திஸ் எலமெண்ட் டு திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் யூ ஆர் கெட்டிங் f of x and f of y. ஓகே, ஸோ இது கரஸ்பாண்டிங்கான எலமெண்ட். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எலமெண்ட் வந்து யூ ஆர் ஹேண்ட் ஓவரிங் டு திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் இஃப் யூ ஹேண்ட் ஓவர் திஸ் ஃபங்க்ஷன் அப்போ g of f of x அப்படின்னு வந்துடும், g of f of y. ஓகே, சாரி, திஸ் இஸ் g of f of y அப்படின்னு வந்துடும். இது இந்த ஃபைனலை தான் நம்ம என்ன சொல்றோம், g composition f அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான திரும்ப நான் வேற விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ மே கெட் மோர் கிளாரிட்டி. ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்ல வர போறேன், இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன், இது எங்கேயாவது 1 மார்க்ல கேட்கலாம், கவனிங்க. f is wait f is 1 to 1, g is 1 to 1. ஓகே, f என்ற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கு, g என்ற ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கு அப்படின்னாக்கா, so this implies g composition f is also 1 to 1 function.
So if it is injective and G composition F must be injective. Okay, இது கிராஃபா யோசிக்கும் போது அதனுடைய திங்கிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போக விரும்பல. சரி, இப்போ எப்படி சார் வந்து நீங்க இதை வந்து G composition F வந்து 1 to 1 எப்படி சார் ப்ரூஃப் பண்ண போறீங்க? G composition F என்ற ஃபங்க்ஷன் எதுலேருந்து எதுக்கு டிஃபைன் பண்றாங்கப்பா? A என்ற செட்டுலேருந்து C என்ற செட்டுக்கு டிஃபைன் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஏவில் 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டை எடுத்துட்டு அந்த எலமெண்டோடைய இமேஜும் நாட் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்றீங்க. ஓகேவா? இந்த G composition Fன்றது எந்த செட்லேருந்து எந்த செட்டுக்கு Fன்ற ஃபங்க்ஷன் ஏவிலேருந்து பிக்கு டிஃபைன் பண்றாங்க. Gன்ற ஃபங்க்ஷன் வந்து பிலேருந்து சிக்கு டிஃபைன் பண்றாங்க. whereas the function G composition F வந்து it is defined from the set A to C. ஏவிலேருந்து சிக்கு டிஃபைன் பண்றாங்க. ஓகேவா? ஏவிலேருந்து சிக்கு டிஃபைன் பண்றாங்க அந்த ஃபங்க்ஷனை. அப்போ நம்ம இதை வந்து 1 to 1 ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த ஏன்ற செட்லேருந்து கவனிங்க, இந்த செட்லேருந்து 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுத்து அதனுடைய இமேஜும் டிஸ்டிங்க்டா இருக்கும், வேற வேறவா இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ நான் இது எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னு பாருங்களா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான தியரம் ஸ்டேட்மெண்ட். எஃப்ன்றது 1 to 1 ஃபங்க்ஷன், G 1 to 1 ஃபங்க்ஷன்னா இது G composition F. G composition Fன்றது எதுலேருந்து எதுக்கு டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன்? G composition F is defined from the set A to C. Okay, this is also 1 to 1 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இதுக்கு அடுத்து நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் 1 to 1 ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த A என்ற செட்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். ஓகே, நான் இப்போ ஃபர்தரா வரேன். இப்போ இந்த A என்ற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். நான் இந்த A என்ற செட்ல 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? லெட் x, y belongs to the set A. A என்ற செட்டிலேருந்து 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அது ரெண்டுமே நாட் ஈக்குவல். x is not equal to y. So I am trying to say that is a distinct element. இப்போ F is 1 to 1, right? Since I will write the sentence, please listen. Since F is 1 to 1. 1 to 1னா அப்ப இதனுடைய இமேஜும் இப்போ இதுல வந்து x னு ஒரு எலமெண்ட் இருக்கு, A என்ற செட்ல x னு ஒரு எலமெண்ட் இருக்கு, y னு ஒரு எலமெண்ட் இருக்கு. இதனுடைய இமேஜ் வந்து f of x, இதனுடைய இமேஜ் வந்து f of y. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது. ஒருவேளை ஈக்குவலா இருந்ததுன்னா இதனுடைய இமேஜும் இதே தான், இதனுடைய இமேஜும் ஒன்னே தான், வந்து அது 1 to 1 இல்லாம போயிடும். பட் f is 1 to 1 அவங்களே சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்பனா f of x-உம் f of y-யும் நாட் ஈக்குவல். ஓகே, நாட் ஈக்குவல். சரி, இப்போ இந்த எலமெண்ட் எங்க இருக்கும்? இந்த f of x, f of x-உம் y-யும் வந்து இந்த செட்ல இருக்கும். f of x-உம் f of y-யும் எந்த செட்ல இருக்கும் அப்படின்னா B என்ற செட்ல இருக்கும். அப்போ இது ரெண்டும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், இது ரெண்டும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் மாதிரி இது ரெண்டும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். பட் these two elements are present in the set A, but these two elements are present in the set B. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். since G is 1 to 1. since G is 1 to 1. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப நீட்டா நீங்க 1 to 1னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிட்டு வந்தா மட்டும் தான் நான் சொல்றது எல்லாமே புரியும். இப்போ G is 1 to 1 அப்படின்னா அப்போ இதனுடைய இமேஜ் வந்து இங்க ஒரு செட்ல இருக்கும். ஸோ this is the set A and this is the set B and this is the set C. இந்த இடத்துல வந்து G of f of x னு ஒரு எலமெண்ட் இருக்கும், G of f of y னு ஒரு எலமெண்ட் இருக்கும். அப்போ G of f of x, G of f of y இது கண்டிப்பா நாட் ஈக்குவலா இருக்கும். ஏன் நாட் ஈக்குவலா இருக்கும்? because G is 1 to 1. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த x is not equal to y ன்னு எடுத்துட்டு G composition f of x-உம் G composition f of y-யும் நாட் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிருக்கேன். பாருங்களா, நான் கடைசியா எழுதுறேன். therefore கவனிங்க, x not equal to y implies G of f of x is not equal to G of f of y. அப்பனா என்ன அர்த்தம்? G composition f is 1 to 1 function. ஸோ கண்டிப்பா இந்த தேர்தனுடைய ப்ரூஃபை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹையர் கிளாஸ்ல போகும்போது ஒரு ஃபங்க்ஷனை 1 to 1 ப்ரூஃப் பண்றதுக்கு
ஒரு டெக்னிக் கூட பையனுக்கு தெரியாது. ஆனா நான் இங்க 2 டெக்னிக் சொல்லியிருக்கேன். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய்யும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை நான் ஏரோ டயக்ராம்ல போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஈக்குவல்னா அப்ப இது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல எழுத ஆரம்பிச்சிரும். ஒரே இடத்துல எழுத ஆரம்பிச்சிரும். ஒரே இடத்துல எழுத ஆரம்பிச்சா இது ரெண்டும் வேற வேறையா இருக்கக்கூடாது. இது ரெண்டும் வேற வேறையா இருக்கக்கூடாது. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல எழுதிட்டோம்னா இது ரெண்டும் வேற வேற இடத்துல இருக்கக்கூடாது. வேற வேற இடத்துல இருந்தா இது பாருங்க, இந்த டயக்ராமை பாருங்க, திஸ் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இது ஈக்குவல் ஆயிடணும். ஸோ இது ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எக்ஸ் செட் வந்து அது மேலே எழுதிடுறேன், எக்ஸ் செட் வந்து எழுதிடுறேன். அப்போ இது என்ன ஆயிடும், ஒரே ஒரு ஏரோ மாதிரி தான் போயிடும். ஸோ திஸ் இஸ் எ டெக்னிக் டு ப்ரூவ் தட் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன். ஸோ இது ஒரு அழகான ப்ரூஃப் இது. இதே மாதிரியே அனதர் ப்ரூஃப் என்னன்னா, இந்த சிஸ்டத்தை நீங்க ஏரோ டயக்ராம் வச்சு யோசிங்க, ரொம்ப நேரம் யோசிங்க. நான் சொல்றதுக்கு கம்மியான டைம் எடுத்துட்டு இருக்கலாம், பட் யூ ஹாவ் டு திங்க் ஃபார் லாங் டைம். நிறைய நைட் என்ன இது தூங்க விடாம ஆக்கியிருக்கு இந்த விஷயம். இதை எப்படி வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனை ஒன் டு ஒன் ப்ரூஃப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபங்க்ஷனை ஆன் டூன்னு ப்ரூஃப் பண்றதுக்கும் டெக்னிக் சொல்ல போறேன். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், இது ரெண்டுத்துமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ரெண்டு ஏரோ மார்க்கும் ஒரே எலமெண்ட் கூட போய் மேப் ஆக ஆரம்பிச்சிரும். அது வந்து ஒன் டு ஒன் கிடையாது. இதுவும் நாட் ஈக்குவல், இதனுடைய இமேஜ் வேற, இதனுடைய இமேஜ் வேற. ஸோ திஸ் இஸ் த அனதர் வே டு ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன். இப்போ f is ஒன் டு ஒன், g is ஒன் டு ஒன் அண்ட் g காம்போசிஷன் f is ஒன் டு ஒன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ a என்ற செட்டுக்குள்ள இந்த மாதிரி எலமெண்ட் இருக்கும், b என்ற செட்ல இந்த மாதிரி எலமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் c என்ற செட்ல இந்த மாதிரி எலமெண்ட் இருக்கும். ஏன்னா இங்க f மேப் ஆகுது, இங்க g மேப் ஆகுதுன்றதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ x is not equal to y அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது I am taking two distinct element from the set A since f is ஒன் to ஒன் and இதனுடைய இமேஜும் நாட் ஈக்குவலா இருக்கும் ஒன்னு. இந்த ரெண்டு எலமெண்ட்டும் எங்க இருக்கும்னா இட் இஸ் இன் தி செட் பி, பில இருக்கும். எப்படி சார் கரெக்டா பில இருக்கும்னு சொல்றீங்க? ஏன்னா எஃப்ல இருந்து அது கிரியேட் ஆகி போகுது, எஃப் கூட போய் அந்த இடத்துல போகுது அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். அதுக்கப்புறம் சின்ஸ் ஜி இஸ் ஒன் டு ஒன், அப்போ இது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல். அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்த எடுத்து நான் இந்த இடத்துக்கு வர வச்சிட்டேன். அதாவது ஏன்ற செட்ல இருந்து ரெண்டு எலமெண்ட் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுத்துட்டு அதனுடைய இமேஜும் இதனுடைய இமேஜும் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். therefore g composition f is ஒன் to ஒன். ஸோ இதை ஏதாவது ஒரு ஒன் மார்க்ல கேட்கலாம், இல்லை ஏதாச்சும் ப்ரூஃப்லையும் இதை கேட்கலாம். ஸோ இந்த ப்ரூஃபை புரிஞ்சுக்கோங்க. if you have any doubt and you ask me. Thank you. We'll see you in the next video. Thank you.